என்ன கேட்டால் நம்மளோட எதிரிக்கு கூட இந்த தொந்தரவு வரக்கூடாது. முடக்குவாதம், மூட்டு வலி. இந்த முடக்குவாதம் வரதுக்கு காரணங்கள் நம்ம உடலின் முப்பெரு கொள்கைகளான வாதப்பித்த கபத்தில் மூன்றுமே ஒன்றுக்கு சீர்நிலையில். இப்போ நம்ம மலம் கழிக்கும் போது பார்த்திங்கன்னா முன்பு இருந்த சில முறை இப்போ மாற்றப்பட்டிருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது டாய்லெட்டே கிடையாது வீடுகளில். ஒரு இடர்பாடு வந்தால் இவங்க முதல்ல போய் தேடுறது கூகுளில் தான். வாத மிகுதி அடைவதால் மூட்டுகளை தாண்டி வேற ஏதாவது உறுப்புகளுக்கு அது பாதிப்பு இருக்குங்களா? ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகளுடைய அகவெப்பம், உடலில் உள்ள அகவெப்பமே குறைஞ்சிடும். வணக்கம் வேதா சார். வணக்கம் சந்தோஷ். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆராயோகா மையத்தோட பயிற்சி குழு, இணைய வழி பயிற்சி குழுலாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. உலகெங்கிலும் இருந்து மக்கள் இணைஞ்சு தங்களை தாங்களே மேன்மைப்படுத்திக்கக்கூடியதில் ஆர்வமாக செயல்படுறதை பார்க்க முடியுது. மகிழ்ச்சி சார். சமீப காலங்களில் நீங்கள் இணைய வழி பயிற்சி தொடங்கியிருக்கீங்க. அதில் வாத சீர்மை திட்டத்தை பற்றி சில விளக்கங்களும் சில கேள்விகளும் ஒன்று இருக்குங்க சார். அதை பற்றி சில வினாக்கள் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களோட விவாதிக்க இதை விரும்புகிறேன். பேசலாம் சார். அதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா முடக்குவாதம், மூட்டு வலி. இது பெரும்பாலும் நிறைய மக்கள்கிட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதை பற்றின காரணம் என்ன? இது எதனால் மனிதர்களுக்கு ஏற்படுது? முடக்குவாதம் அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணங்கள். அதாவது வாத மிகுதி. இன்றைக்குள்ள வாழ்க்கை முறையில் அநேக பேருக்கு உடலில் வாத சீர்மையோட மிகுதி நிலையில் இருக்குது. வாத மிகுதி அப்படின்னு சொல்லுவோம். உடலின் முப்பெரு கொள்கைகளான வாதப்பித்த கபத்தில் மூன்றுமே ஒன்றுக்கு சீர்நிலையில் இருக்கணும். இன்றைக்கி இது வாதம் மிகுதி அனைவரோட உடலே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடல் பருமன், வெயிட் ரிடக்ஷனுக்குன்னு நிறையா செலவு பண்ணுறாங்க. உடல் பருமன்னாவே அது வாதம் சார்ந்ததாக தான் இருக்குது. இப்போ இது அதிகமாக என்ன காரணம்னா, இன்றைக்குள்ள வாழ்வியல் ஒழுங்கு, உடல் ஒழுங்கு, அதோட அடிப்படையான மன ஒழுங்கு, இதில் எதுலேயுமே இன்றைக்குள்ள மனிதர்கள் ஒரு நிதானத்தன்மையிலே இல்லை. அதே போல் வாழ்வியல் முறைகள்னால் எதை சொல்கிறேன்னா, இந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறது நிறைய பேர்ட்டு இல்லை இன்றைக்கி. அதாவது தூங்குறதும் ரொம்ப தாமதமாக தூங்குறாங்க. தூக்கம் இரவில் படுக்கிறதும் ரொம்ப தாமதம். காலையில் எழுந்திருக்கிறதும் ரொம்ப தாமதமாக தான் எழுந்திருக்கிறாங்க. அப்படி எழுந்திருக்கும் போது உடலின் ஒழுங்கு அப்படின்றது காலையில் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் 5 to 6 அப்படின்றது தான் மலக்குடல் செயல்படுற நேரம். அந்த நேரம் கண் விழிச்சிருந்தோன்னா மலம் வெளியேறும். மலம் வெளியேறாமல் உடலில் ரொம்ப நேரம் தேங்குச்சுன்னா அதிலிருந்து வாயுக்கள் உற்பத்தி ஆகும்போது உடலில் வாதம் மிகுதி ஆகும். அதோடு இவங்க மலம் கடிக்கிறது, இன்றைக்குள்ள வாழ்க்கை முறையில் மலம் கடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவி அந்த கிளாசெட், அது வெஸ்டர்ன் டாய்லெட்டாக தான் இன்றைக்கி அநேக பேர்கிட்ட இருக்குது. நம்ம இந்திய முறைப்படி உள்ள டாய்லெட்டில் அந்த குத்த வச்சு போகும்போது இந்த குடல் பகுதி அழுத்தப்படும், முழுமையாக மலம் வெளியேறும். இந்த இதில் சேரில் இப்போ நம்ம உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து அந்த மலம் கடிக்கும்போது அந்த மலம் முழுமையாக வெளியேறாது, குடலில் தேங்கி இருக்கும். அப்போ இதோட இன்றைக்கி நிறைய பேர் கேட்டு பாருங்கள், எனக்கு காலையில் நான் 2 வேளை போகிறேன். முதல்ல காலையில் எந்திரிச்சோன்னே போகிறேன், ஏதோ சுடு தண்ணியோ காஃபியோ குடிச்சிட்டு போகிறேன். அதன் பிறகு நான் காலை உணவு சாப்பிட்ட பிறகு திரும்ப ஒரு தடவை போகிறேன்றது இன்றைக்கி அநேக பேர்கிட்ட இருக்குது. இப்போ இப்படி தேக்கம் அடைகிற கழிவுகள் உடலில் ஒரு இடத்துல நம்மளே பார்த்துருக்கோம்ல, ஒரு செப்டி டேங்கில் ரொம்ப நாள் கழிவு இருந்ததுன்னா அது திறக்கும் போதே ஒரு கேஸ் வரும். ஆமாம், நிச்சயம். அதுபோல் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவு தேங்கிடுச்சுன்னா உடலுக்குள்ளே இருக்கிற காற்று கெட்டு போயிடும், அதிகமாகும். சுழற்சியில் அது அதிகமாகும். அப்போ அது ஒவ்வொரு மூட்டுகள்லையும் போய் தேக்கமடைஞ்சு நாள்பட்டு அதில் வாதம் மிகுதியாகி வாதம் குளிர்ச்சி ஆகும்போது அது நீராக மாறி ஒவ்வொரு மூட்டுகள்லையும் வீக்கங்கள் வலி, வேதனை, இப்படிப்பட்ட இப்போ நான் சொல்ல புரியுதா, வாழ்வியல் தான் காரணம், வாழ்க்கை முறை தான் இதுக்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி பசிக்காமல் சாப்பிட்றது, ஓகே, இரவு ரொம்ப நேரம் தாமதமாக உணவு எடுக்கிறது, இது எல்லாமே ஒரு அடிப்படை காரணங்கள் தான்
வாத மிகுதி. சில நேரங்களில் வந்து மற்ற உணவுகள் எடுத்துக்கிறதுக்கு மூலயமா இது ஏதாவது காரணம் இருக்குங்க. மற்ற உணவுகள் ஆமாம், வாத மிகுதி உள்ள உணவுகள், பொரித்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் இன்றைக்கி இருக்குது. ஃப்ரைட் ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பொரித்த உணவுகள். அதே போல் நாள் வச்ச குழம்ப மறுநாள் காலையில் சூடு பண்ணி சாப்பிட்றது. அதே போல் இந்த இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு வச்சு தினமும் அதில் எடுத்து தோசை சுடுறது. ரொம்ப புளிப்புத்தன்மை அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா, புளிப்பு சார்ந்த சுவை உணவுகளை எடுக்கிறது. புளிப்பு சார்ந்த உணவுகள் ஆற்றல் உணவுகள் தான், ஆனால் அதுக்கேற்ற உழைப்பு இருக்கணும். இன்றைக்கி எல்லாருமே அந்த மாதிரி சாப்பிட்டு போய் ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா, அப்போ உடலில் வெப்பம் குறைஞ்சி போகுது. இப்போ அந்த அதிகமான புளித்த உணவுகள் இன்னும் புளிப்பை அதிகமாக்கி அது வாதமாக மாறும். ஓகே, ஒரே ஒரு ஐயப்பாடுங்க ஐயா. இப்போ இப்போ இருக்கிற காலத்துக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நம்ம வந்து மலம் கழிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா முன்பு இருந்த வந்து சில முறை வந்து இப்போ மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது சமீப காலங்களில் இல்லை, இதுக்கு ஒரு 5 வருடத்துக்கு முன்பு வரைக்கும் வச்சுப்போமா, எங்கே பார்த்தாலுமே வந்து நவீன முறையில் வந்து மலம் கழிக்கும் அந்த ஒரு அமைப்பு தான் இருக்குது. அது வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறைகளை நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம்? தவிர்க்கலாம். சரியாக சொல்ல போனால், ஏன்னா நம்ம வந்து அந்த முறையை வந்து தப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு மாற்று சில வழிகள் நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சரியாக இருக்குன்னு மாற்ற முடிஞ்சதை கண்டிப்பாக மாற்றிடணும். நான் உணவு சார்ந்து சொல்ல வரேன். சில உணவு சார்ந்து என்ன பண்ணலாம், இல்லை நடைமுறை நீங்கள் வந்து சீரான முறைன்றது சரி, அது கரெக்டு. ஆனால் இப்போ அதை வேறு வழி என்னங்க இருக்குங்க? இது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வழிகள் இருக்குது. அதுதான் நம்ம இந்த குழுவில் வழி நடத்த போகிறது. அதுதான் அந்த வழிகளை சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டது அந்த கழிவு நீக்க கருவி, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் தான் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு மாற்று என்ன அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா முடியாமல் இருக்கிறவங்களுக்கு. இப்போ இது எல்லாரும் பயன்படுத்த எல்லாருமே முடியாதவங்களாம் மாறுறாங்க. நிச்சயம் முடியாதவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ ரொம்ப வயோதிகர்கள், ஏதோ உட்கார முடியல, எழுந்திரிக்க முடியலங்கிறவங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட். இது இப்போ எல்லாருமே சின்ன பிள்ளைங்களுக்கே வீடுங்களில் இது இப்போ பெருமைக்கு வாங்கி போடுறது தான். இப்போ இந்த சின்ன குழந்தையிலேருந்தே கொண்டு வரும்போது இந்த பிள்ளைங்களுக்கும், இப்போ நாங்கள்லாம் போகும்போது வெளியில் தான், நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது டாய்லெட்டே கிடையாது வீடுங்களில், கழிப்பறையே கிடையாது, திறந்த வெளியில் போகிறது. ஆமாம், அப்படி போனப்பெல்லாம் ஆரோக்கியமாக தானே இருந்தோம். இப்போ இந்த டாய்லெட்டில் சின்ன பிள்ளைங்களையும் பழக்கிறதுனால அவங்களுக்குமே மலம் முழுமையாக வெளியேறாமல் நிறைய தொந்தரவுகள், உடல் பருமன் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம். அப்படி இந்த கருவியை இப்போ வாடகை வீட்டில் இருந்தால் மாற்ற முடியாது. சொந்த வீட்டில் இருந்தோன்னா ஆரோக்கியம் ஒன்று கெடுதுன்னா முதல்ல அதை மாற்றியே ஆகணும் அப்படிங்கிறது தான். எதுக்கோ செலவு பண்ணுறோம் இல்லையா. அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு இப்போ ஒரு ஸ்டூல் ஒன்று வருது. இது இணைய வழியிலே கிடைக்கிது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுகளில் வெஸ்டர்ன் டாய்லெட் ஸ்டூல்னு ஒன்று வருது. நம்ம குழுக்கள் எல்லாத்துலேயுமே குழு துவங்கினோன்னே முதல்ல வாங்க வேண்டிய பொருட்கள் லிஸ்ட்டில் இதான் இருக்கும். அந்த லிங்கே கொடுத்துட்றோம், வாங்கிடுங்க முதல்ல அப்படின்னு. அதில் காலை தூக்கி வச்சு போகும்போது அந்த குத்த வச்சு உட்காரக்கூடிய ஒரு நிலை இந்த இடம் அழுத்தப்படும். அப்போ மலம் முழுமையாக வெளியேறுது. இப்போ உணவில் நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்குள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். பரபரப்பு, பதட்டம், பயம், இந்த 3 நிதானமே மிக மிக குறைவு. நிதானமாக அழகாக மென்மையாக வாழக்கூடிய மனிதர்கள் மிக குறைவு. இப்படி இருக்கும்போது அந்த காலையில் ஏதோ ஒன்று நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்றைக்குள்ள ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனையோ இல்லை சாதாரணமாக ஒரு நபர்கிட்ட கேட்டு பாருங்கள், காலை உணவு உங்கள் வீட்டில் என்ன? தோசை. மதிய உணவுன்னா சாப்பாடு. இரவு உணவுன்னா திருப்பியும் தோசை தான். இது என்னமோ தேசத்தோடைய உணவு மாதிரி தோசை மாறிட்டு வருது. அது ஒரு உணவுன்னு சேர்க்க முடியாது சொல்லப்போனால். இப்படி இந்த புளிச்ச உணவுகளை அதிகமாக கொடுக்கறது. அப்புறம் மதிய உணவில் எப்போவுமே இந்த பருப்பு சார்ந்த உணவுகள், பருப்புகள் அதிகமாக சேர்க்குறாங்க. பருப்பில் ஏற்கனவே வாதம்னாவே காற்று, மிகை காற்று. அப்போ பருப்பில் காற்றுத்தன்மை இருக்குது சொல்கிறோம் இல்லையா. பருப்பு சாப்பிட்டோன்னே கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தினமும் பருப்பு சார்ந்த உணவுகள், பொரித்த உணவுகள் இப்படி எடுக்க உடலில் உள்ள வாதம், காற்று மிகுதியாகி தான் இந்த தொந்தரவுகள் வருது. அப்போ நம்மளுடைய மரபு சார்ந்த உணவுகள் எப்படி இருந்தது? பன்மயமாக இருந்துச்சு. ரசம், எவ்வளோ வகைகள் இருக்குது நம்ம இதில். ரசத்தில் கூட முடக்கத்தான் ரசம் கூட, முடக்கத்தான் கீரையே அதுக்கு தான்.
ம். அப்போ இவங்க அதுக்கெல்லாம் அந்த ஒரு சிந்தனையிலே அந்த யோசனையே வரமாட்டேங்குது. ஏன்னா நான் தான் சொன்னேனே பரபரப்பு, பதட்டம் இப்படியே இருக்கிறவங்களுக்கு இத்தனை வகையான உணவு ம் வகைகள் வந்து நம்ம தென் தமிழகத்தில உலகத்திலேயே இங்கே தான் இருக்குது. தமிழர்கள் வந்து உலகத்துக்கே சொல்லிக் குடுக்குறவங்க, கத்துக்கிறவங்கள இல்ல. அப்படிப்பட்ட இனம் தான் நம்ம இனம். ஆனா இன்னைக்கு வாழ்க்கை இப்படி வாழ்றதுனால இந்த தொந்தரவுகள் ஏற்படுது. உணவுல தான் இத சரி பண்ணலாம். உணவுலயும் சரி பண்ணணும். உணவும் மிக அடிப்படை. புரியுதுங்கய்யா. ஆ, உணவுன்னு சொல்லும்போது, இப்போ இருக்கிற பெரும்பாலான மனிதர்களுக்கு வந்து 30 வயது உள்ளவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குன்ற மாரியான ஒரு ஒரு விகிதம் இருக்கு. இதுக்கு வயது வந்து ஒரு காரணமா? வயது காரணமே இல்ல. ம் வாழ்வியல் ஒழுங்கு, உடல் ஒழுங்க சரியா வச்சுக்கலன்னா 20 வயசுலயும் தொந்தரவு தான். நீங்க முன்கூட்டி சொல்லியிருந்தீங்க இல்லையா? சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து நவீன கழிப்பறைய வந்து நம்போ அவங்களுக்கு ப ஆமா. நடைமுறைப்படுத்துறோம். அத வந்து ஏதாச்சும் அது இருக்கு, தொடர்பு இருக்கு. ஆமா. கழிவுகள் தேக்கம் அதாவது தேங்கும் மலம், தங்கும் மலம்ன்ற ஒரு உரை கூட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ம், ம். அ தங்கும் மலம்ன்றது உடலே தக்க வைக்கும் கொஞ்சம். அதுலேருந்து ஒரு வாயு உற்பத்தி பண்ணி, ஒரு சில வாயுக்களை சீர்நிலைப்படுத்துறதுக்கு உடல் செய்யக்கூடிய செயல். தேங்கும் மலம் அப்படின்றது தான் இருக்கக்கூடாது. ம். அப்போ இந்த சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்களுக்கு இப்படியே பழகிட்டாங்கன்னா, இது அந்த வாதத்தோடயே உடம்பு பழகிடும். பழகி அவங்களுக்கு இதுவே வாழ்க்கையே ஆயிடுது. அப்போ ஒரு 30 வயசு நீங்க சொன்ன மாரி 30 வயசு 40 அதான் அப்போலேருந்தே அந்த ஒழுங்குல இல்ல அப்படின்னா, அது 30 வயசுலயும் வரும். ம். சரியா இருந்தோம்னா 300 வயசுலயும் வராது. அப்படிதான் சொல்லணும். சிறு துளி பெருவெள்ளம்ன்ற ஒரு ஆமா. பழமொழிக்கு ஏற்றாற்போல். சின்னதுலேருந்தே கெடுத்துட்டோம் அப்படின்னா, அப்படியே அந்த வாழ்க்கை அப்படியே போயிடுது. இது இல்ல, ஒரு வாழ்வியல் ஒழுங்குன்றது இதான் அப்படிங்கிறது இன்னைக்குள்ள பெரியவங்களுக்கே நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது நிதானத்தோட வாழ்ந்தா புரியும். ஐயா நீங்க சொன்னதெல்லாம் விளங்குச்சு. இன்னொரு ஒரு ஒரு ஐயமும் இருக்குங்கய்யா. இப்போ உணவு முறை இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமா அமையுமா? அப்படின்னா ஒரு உணவு முறை ஒரு குடும்பத்துல இருக்க எல்லாரும் அந்த உணவு முறைய பின்பற்றுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒருத்தருக்கு மட்டும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்னங்க? ம். அதாவது ஒரு வீட்ல சமைக்கிற உணவு, அந்த வீட்ல இருக்கிற ஒரு 4, 5 பேர் சாப்பிட்டாலும், எல்லாருக்குமே அந்த தொந்தரவு இல்ல. ஒருத்தருக்கோ, ஆ. 2 பேருக்கோ, இல்ல ஒருத்தருக்கே அது மாரி வருதுன்னா என்ன காரணம்? இதான் கேள்வி. அந்த நபர் அந்த வாத மிகுதியில உள்ள நபரா இருப்பார். அப்போ வாதம் சார்ந்தப்ப தினமும் சாம்பார் வைக்கிறாங்க அப்படின்னா, "எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே, உனக்கு மட்டும் ஏன்?" அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? "நாங்களும் அதே தானே சாப்பாடு சாப்பிட்டோம்." அப்படின்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா? மலம் முழுமையா வெளிய போகாம தேக்கமடைஞ்ச ஒரு நபர் அவரா கூட இருக்கலாம். அ அப்போ அவங்க எல்லாருமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில அ வாத உடல், பித்த உடல், கப உடல்னு இருக்கும். ஒரு உடல் வாகு இருக்கு. அ அதாவது பித்த உடல் உள்ளவங்க மெலிவா இருப்பாங்க. வாத உடல் உள்ளவங்க பருமனா இருப்பாங்க. பருமன். கப உடல் உள்ளவங்க ஒரு மாரி கொல கொலன்னு இருப்பாங்க. அந்த மாரி இருப்பாங்க. இப்ப அந்த நம்முடைய உடல் என்ன உடல் அப்படிங்கிறது மத்த உயிரினம் எல்லாத்துக்கும் தெரியும். மனிதர்களுக்கும் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில புரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து அ கேஸ்ட்ரிக் உடம்பு அப்படின்னா, அவங்க அந்த ஒரு சில உணவுகள தவிர்த்துட்டே வருவாங்க. எல்லாத்துலயும் சீர்நிலைப்படுத்திக்கிட்டு ஆரோக்கியமா வாழ முடியும். ஆனால் இந்த வாழ்வியல் ஒழுங்குகள், தவறுகள் பண்றவங்களுக்கு இப்படி காற்று மிகுதி உள்ள உணவுகள் காற்று மிகுதி உள்ள உணவுகள்னா எது? கிழங்கு வகைகள், இந்த பருப்பு வகைகள சாப்பிடும்போது அவங்களுக்கு ஏற்கனவே உள்ள காற்று சுழற்சி அதிகமா இருக்கு. இதில அடிப்படையில ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என்னன்னா, காற்று, வெப்பம், நீர் இந்த 3ம் காற்று உடம்புக்குள்ள வரணும், உடனே வெளியில போயிரணும். நம்ம அப்படிதான் பண்றோம். இன்ஹேல், எக்ஸ்ஹேல் சுவாசிக்கிறோம். உள்மூச்சு, வெளிமூச்சு வந்து போயிட்டே இருக்கும். அடுத்ததான வெப்பம் வரணும், கொஞ்ச நேரம் செயல்பட்டு திரும்பணும். நீர் வந்து அத விட அதிக நேரம் உள்ள செயல்பட்டு அப்புறமா வெளியில போகணும். அப்படிதான் நடந்துட்டுருக்கு. இப்ப நம்ம ஒரு டம்ளர் தண்ணிய குடிச்ச உடனேயே கொஞ்ச நேரத்தில யூரின் போறோமா? குடிச்ச உடனே எந்திரிச்சு யூரின் போறோமா என்ன? இல்ல இல்லையா? இல்ல. அது செரிமானம் ஆகி அதுக்கப்புறம் அந்த உந்துதல் வரும்போது போறோம். அப்படிதான் நீர் அப்படிதான் செயல்படும். ம். அதுக்கு முன்னாடி உள்ள வெப்பமும் அதே மாரி தான் வந்து செயல்படும். ஆனா காற்று மட்டும் உடனே வந்து வெளியில போயிட்டே தான் இருக்கும். இது திரும்பல உள்ள தேங்குது அப்படின்னும்போது தான் அது பேர் தான் வாதம். அந்த தேக்கம் அடையிற காற்றோட பேரு தான் வாதம். இங்க வாதம்னாவே நோய் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க கூடாது. உடனே திரும்பல அப்படின்னா ஏன் திரும்பல?
வெளியில் போகலை அப்படின்னா அங்கே வெப்பம் குறைஞ்சிருக்கு. ஒரு இடத்துல வெப்பம் குறைஞ்சிருச்சுன்னா அங்கே காற்றும் நீரும் மிகுதியாகும். வெப்பம் வந்துச்சுன்னா இது ரெண்டும் சீர்நிலைக்கு வந்துடும். சீர்நிலைக்கு வந்துடும். அப்போ அந்த ஒரு 4-5 பேர் உள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உடல் வாத மிகுதி உள்ள உடலாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரே உணவை எடுக்கும் போதும் அவருக்கு அந்த உணவு பொருந்தலை. இப்போ ஒரு 7-8 பிள்ளைங்களையோ 10 பிள்ளைங்களையோ பெற்றெடுத்த ஒரு தாய்க்கு வந்து அந்த தாய்க்கு தெரியும், நீங்கள் ஒரு குழந்தைய பெற்றுட்டே அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியல. 10 பிள்ளைய பெற்ற பெற்றோர்கள் அன்னைக்கெல்லாம் வந்து இவனுக்கு இது பிடிக்கும், இவனுக்கு இது ஆகாது, அவளுக்கு இது பிடிக்கும், அவளுக்கு இது ஆகாது, 10 பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் எது ஆகும் ஆகாதுன்றது அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கேற்ற போல் அவங்க சமைச்சு கொடுத்தாங்க. அப்படி வாழ்ந்த அழகான வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, இப்போது பெரும்பாலும் இந்த பிரச்சனை வந்து பெண்களுக்கு வர்றதுக்கான காரணம் என்னங்க ஐயா குறிப்பாக? பெண்களுக்கு வர காரணம், இந்த பெண்களை பாருங்களேன், இப்போ கணவர் அலுவலகம் போவார், பிள்ளைங்க எல்லாம் போவாங்க, அவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு மிச்சம் மீதியே சாப்பிடுவாங்க. அதே போல் இரவு உணவு எல்லோரும் சாப்பிட்டு பிடிச்ச பிறகு மிச்சம் இருக்கிறத அவங்களுக்கு கொட்ட மனசு வராது. வெளியில் மீந்துருச்சுன்னா கொட்ட மாட்டாங்க, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, இது உடல் ரீதியாக உணவு ரீதியாகவும் தாண்டி நான் என்னோட பார்வையில் பார்க்குறது உணர்வு ரீதியாகவும் இந்த உடல் வேதனை வலி அப்படின்றத நான் கொஞ்சம் பார்ப்பேன். அதில் பார்க்கும்போது இந்த பெண்கள் தன் நலன் மேலே அவ்வளோ அக்கறையாக வச்சுக்க மாட்டாங்க, இருக்கிறது இல்லை. ஆமாம், வச்சுக்க மாட்டாங்க. எல்லாமே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், கணவருக்கு செஞ்சு கொடுக்கணும் இப்படின்றது, அதே போல் உறவுகள்கிட்ட இருக்கணும் அப்படின்றது. இதில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்ததுன்னா அதையே ரொம்ப தூக்கி வச்சு சமைப்பாங்க. ரொம்ப ஆழமாக அதை ரொம்ப அதிகமாக அதையே யோசிச்சுட்டு அதில் அவங்க உடல் ரொம்ப சோர்வடையும். சோர்வடையும் போது சுவாசமே அவங்களுக்கு ரொம்ப மாறுபாட்டுக்கு கொண்டு போயிடும். அப்போ இப்படி வேதனை, சலிப்பு, சஞ்சலம் இந்த உணர்வுகளை அதிகமாக எடுக்கும்போது உடலில் உள்ள செல்கள் சோர்வடை. இதெல்லாம் தாண்டி இன்னொரு மிக கொடுமையான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, சீரியல் பார்க்குறது. அது இந்தியா ஃபுல்லாக இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. ஆமாம், அந்த சீரியலில் வரக்கூடிய காட்சிகள் ஒரு குடும்பமும் வேதனையும் எப்போ பார்த்தாலும் அழுகையாக தான் இருக்குது. அந்த வீடுகளில் அந்த தொலைக்காட்சி தொடர்களை பார்க்குறாங்க இல்லையா, அந்த தொடர்களில் பாருங்கள், வேதனையும் பழிவாங்கும் குணம், இல்லை அதீதமான வருத்தம், கஷ்டம், இப்படி தான் அழுகை தான். இதையே பார்த்துக்கிட்டே இருந்து அதில் உணர்ச்சிக்கு ஆட்படுவாங்க. உணர்ச்சிக்கு ஆட்படும் போது இவங்க உடல் சோர்வடையும். இந்த சோர்வடைய இவங்க உடலில் வெப்பம் குறைஞ்சு இந்த காற்று மிகுதியாகி அது ஒரு முக்கியமான காரணம். இந்த குழு வடிவமைக்கப்படுறதே உணவு, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் தாண்டி உணர்வு ரீதியாகவும் இந்த குழுவில் வழி நடத்தணும் அப்படிங்கிறது தான் இது முக்கியமானது. அப்போ முழுமையாக அப்போ தான் குணப்படுத்த முடியும். இப்போ உணவு சரி பண்ணிக்கிறாங்க, வாழ்வியலை சரி பண்ணிக்கிறாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க கஷ்டத்தையும் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அதுலேயும் உடல் ரொம்ப சோர்வடையும். இப்போ சும்மா சாதாரணமாக பேசும்போது பக்கத்து வீட்டிலேருந்து வந்து எங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னும் போது ஐயோ பாவம் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவங்க போன பிறகும் இவங்க அதையே நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்படிப்பட்டதெல்லாம் உடல் ரொம்ப சோர்வாகும். இது உணர்வு ரீதியாக ஒரு புரிந்து கொண்டு சரி பண்ணக்கூடாது. அதுக்காண்டி அவங்க வந்து ஆறுதலுக்கு பேசுகிறாங்கன்னா பேசக்கூடாதுன்னு சொல்லலை, அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அதையும் இந்த குழுவில் நம்ம வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குழுவில் முக்கியமாக கொண்டு வர்றது. அதுதான் ரொம்ப அடிப்படையாக எல்லாருக்குமே உடம்புலையும் சோர்வடைஞ்சு ரொம்ப சோர்வடைவாங்க. அதில் தான் உணர்வு ரீதியாக இதுவாகும்போது தான் அந்த வருத்தமான உணர்வுகள் அணுக்களாக இரத்தத்தில் கலந்து உடல் மிக மிக ரொம்ப சோர்வடைய ஆரம்பிக்கும். அதையெல்லாம் இந்த குழுவில் உணர்த்தி வழிகாட்டணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். அதான் நீங்கள் முன்பு இருந்த இந்த ஒரே குடும்பத்தில் வந்து ஒரு உணவு முறை வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா. அதில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு தோசை சுட்டோம்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க, மீதம் இருக்கிறத வந்து அம்மா சாப்பிடுவாங்கன்ற மாதிரி கூறியிருந்தீங்க. பெண்களுக்கு அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதுவும் உணவு முறை சார்ந்து இது ஒரு தொடர்பு ஏற்படுது. உணவு முறை சார்ந்து இந்த பழைய முதல் நாள் வச்ச உணவுகளை அடுத்த நாள் குளிர்சாதன பெட்டியில் வச்சு சூடுபடுத்தி சாப்பிட்றது ரொம்ப தவறு. அது அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, இன்னொரு கேள்விங்க, இந்த நோயை முழுமையாக நீக்கிறதுக்கான தீர்வு எதாவது இருக்குங்களா ஐயா? இல்லை இந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க
ஏதாவது உணவு சார்ந்த சில வரிசை பட்டியல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஐயா? அதாவது தீர்வு தான் நம்ம கொடுக்குறோம். தீர்வத நோக்கி தான் நம்ம போகணும். கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் அந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. கொண்டு போகக்கூடாதுன்னா, அப்படி நினைக்கக்கூடாது. அப்போ கட்டுப்பாட்டில வச்சுக்கணும், இருக்கணும்னு தானே அவங்க உணர்வு எடுக்கிறாங்க. நான் குணப்படுத்திக்கணும், முழுமையா அதிலேருந்து நான் நலமடையணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அவங்களுக்குள்ள எழணும். அந்த எழுந்து அந்த வகையில தான் இங்கே நம்ம வழிகாட்டுதல் நம்ம கொடுக்குறோம். இதில் உணவு முறை மட்டுமே அப்படின்ற உணவு முறை மிக அடிப்படையானது தான். அதோடு சேர்ந்து வாழ்வியல், உடலியல், உணவியல், மனவியலும் சேரணும் இதில். அப்படி எல்லாமே இணைஞ்சு ஒரு ஒழுங்குக்குள்ளே வரும்போது தான் இது முழுமையான குணப்படுத்துதல் அப்படின்ற ஒரு இது. அதைத்தான் நம்ம வழிநடத்துகிறோம். அப்போ தீர்வுனா என்ன? நலமடைதல். கட்டுப்பாட்டில் வைக்கிறதுனா அது தள்ளி போடுதல் மாதிரி தான் அது. அந்த பேச்சே இல்லை. அந்த அது இன்றைக்கி மருத்துவ உலகமும் அது சொல்லுது. நிறைய பேர் அதான் எனக்கு கண்ட்ரோலில் இருக்கும், கண்ட்ரோலில் இருக்கும்னா இருக்கும். இருக்கவே கூடாது. நான் நலமாக இருக்கணும், அதுதானே விருப்பம். அந்த விருப்பத்தை உள்ளே கொண்டு வரணும். இன்னொரு விஷயம் ஐயா, குளிர்காலத்தில் இந்தமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குன்ற மாதிரியான சில நம்ம வெளியிருந்து சில விஷயத்தை கேட்குறோம். காலநிலை மாற்றத்துக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குது? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அண்டமே பிண்டம் அப்படின்னு. அப்போது இந்த வாத மிகுதி உள்ளவர்களுடைய உடலை வந்து நீங்கள் ஒரு இப்படி கற்பனை பண்ணுங்கள். ஒரு குளிர்சாதன பெட்டி இருக்குல்லையா, ஃப்ரிட்ஜை நீங்கள் கற்பனையில் கொண்டு வாங்க. ஃப்ரிட்ஜோட வெளிப்பக்கம் தொட்டால் எப்படி இருக்கும்? சூடாக அப்படி இருக்கும், வெப்பமாக இருக்கும். உள்ளே திறந்து உள்ளே கை வச்சோம்னா குளிராக இருக்கும். இதே தான் அவங்க உடல். அவங்கள அந்த வாதம் மிகுதி உள்ளவங்க, முடக்குவாதம் உள்ளவங்களை கேட்டு பாருங்களேன், எனக்கு எப்போ பார்த்தாலும் சூடாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வெளியில் உள் அவயங்கள் வந்து மித வெப்பத்தில் இருக்கணும். உயிரினங்களுடைய உடல் எல்லாமே உள்ளுறுப்புகள் மித வெப்பத்தில் தான் இயங்கும். அது குளிர்ச்சி ஆகிடும். இவர்களுடைய உடல் உள்ள அகம் குளிர்ச்சியாகவும் புறம் ரொம்ப அதிக சூடாகவும் இருக்கும். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற குளிர்ச்சியை நம்ம உயிரோடு வச்சுக்கணும் இல்லையா? உடல் தான் நம்மளை உயிரோடு வச்சுருக்கு, நம்ம இல்லை. அந்த உடல் புறத்திலிருந்து சூடை அதிகப்படுத்தி தோற்றுவித்து உள்ளே எடுத்து உள்ளே இருக்கிற அவயங்களை சீராக இயங்கிறதுக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கும். இது மூவெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிபிள் வார்மர் அப்படின்றது இது ஒரு உறுப்பு இல்லை, இது ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி அற்புதமாக செயல்படும் இந்த உடல். இப்போ உடல் உள்ள குளிர்ச்சியாக இருக்குது, புறத்தில் வெப்பம் இருந்துச்சுன்னா அந்த வெப்பத்தை எடுத்து உள்ளே கொடுத்து அதை தகவமைச்சு ஒழுங்காக இயங்க வைக்குது. புற சூழலும் குளிர்ச்சி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, மழை காலங்களில் இவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னா, வெளியிலேயே குளிர்ச்சி அப்படின்னும் போது உடல் ரொம்ப சிரமப்படும். உள்ளேயும் குளிர்ச்சி, வெளியும் குளிர்ச்சி. இப்போ நம்ம குளிர்ச்சினா என்ன பண்ணுறோம்? விறகுல போட்டு எரித்து வெப்பத்தை எடுத்துக்கிறோம், கதகதப்பாக எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னும் போது உள்ளேயும் குளிர்ச்சி புறமும் குளிர்ச்சி ஆகிடுச்சுன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய வாத காற்றுனாவே அது குளிர்ச்சியான காற்று தான். அந்த குளிர்ச்சியான காற்று மேலும் காற்றை குளிர்ச்சி பண்ணால் என்ன ஆகும்? நீராக மாறும் இல்லையா? காற்றை வந்து குளிர்ச்சி அதிகப்படுத்தணும்னா நீராக மாறி வரும். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய குளிர்ச்சி அகத்துலேயும் குளிர்ச்சி புறத்துலேயும் குளிர்ச்சி ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈரக்காற்று நீர் பெருக்கமடைஞ்சு எல்லா மூட்டுகளையும் வீக்கமாக வந்து நிற்கும். இந்த விரல் மூட்டெல்லாம் அப்படியே தடியாக இருக்கும், அமுக்கணும்னாவே வலிக்கும். அந்த கை மூட்டு, கால் மூட்டு, எல்லா மூட்டுகள்லையுமே அப்படி ஒரு நீர் தேக்கம், வாத நீர் பெருக்கமடைஞ்சு அவங்க உடல் இயங்குவதற்கே ரொம்ப சிரமப்படும். அதனால தான் இவங்க இந்த முடக்குவாதம், இந்த வாதம் மிகுதி உள்ள உடல்கள் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த இடைநிலை வரை, பிப்ரவரி 15 தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் மார்ச்சில் வெயில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோவா வலி இருக்காது. அதே போல் மாலை ஆக ஆக வலி அதிகமாகும் இவங்களுக்கு.
மாலை நேரம் வர வர. ஏன்னா சூரியன் மறைஞ்சிருது இல்லையா? மறைஞ்சதுனால குளிர்ச்சி தன்மை அதிகமாக அதிகமாகலாம் உடம்புல வலி. இரவெல்லாம் ரொம்ப வலியில சிரமப்படுவாங்க. அப்புறம் காலையில விடியும்போதும் அதிக குளிர்ச்சி இருக்கும். அப்பயும் இந்த கைலாம் மடக்கவே ரொம்ப சிரமப்படுவாங்க. அதன் பிறகு வெயில் வர 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 வலி குறையும். இது தொடர்ச்சியா இருக்கும் இவங்களுக்கு. இதுதான் அண்டம், பிண்டம். புறத்தில வெப்பம் குறைஞ்ச உடனே இவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதையும் தகவமைச்சுக்கு கொள்ளக்கூடிய வழிமுறைகளும் அந்த குழுவில் சொல்லித் தருவோம். அந்த நாட்கள்ல உடம்புக்குள்ள வெப்பத்தை அகவெப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்துக்குள் இருக்கக்கூடிய வெப்பம் குறைந்ததுனால தான் வாதம் மிகுதியாகும். அந்த அகவெப்பத்தை தூண்டி அதை சீர்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வழிமுறைகள் தான் இந்த குழுவில் நம்ம வழி நடத்துகிறோம். ரொம்ப நல்லாவே புரிஞ்சுதுங்கய்யா. ஒரு முக்கியமான சில தலைப்புக்குள்ளே போகலான்னு அப்படின்னு விருப்பமாக இருக்குது. ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் குறித்து மக்களிடையே பெரும் தவறான புரிதல் அண்ட் நம்பிக்கைகள் இருக்குங்களா ஐயா? இதை பற்றின உங்களோட கருத்து என்னங்க ஐயா? அதான் இதுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டதுனால ஆர்ஏ ஃபேக்டர், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இன்றைக்கி எல்லாத்துக்குமே பேர் வைக்கப்படுது. பேர் வைக்கப்பட்டவுடன் அதை தூக்கி இவங்க சுமக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு ரொமட்டாய்டு ஆர்ஏ ஃபேக்டர் இருக்குது. இவங்களே அதை என்ன சொல்கிறது, ஏற்றுக்கொண்டு அதுவாகவே மாறுறது. நிறைய இதில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஐ எம் ஏ டயபெட்டிக் பேஷண்ட், ஐ எம் ஏ பிபி பேஷண்ட், எனக்கு ஆர்ஏ ஃபேக்டர் இருக்குது. இது என்ன இது ஒரு ஈடான நிலை சொல்லப்போனால். இதை நலப்படுத்திக்கணும், குணப்படுத்திக்கணும் அப்படின்னும் போது இதுக்கு வீரியமான மருந்துகள் எடுக்கணும். அப்படி எடுத்து இது சரியாகுமா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது எல்லார்ட்டையும். அப்போது இதுக்கு தமிழ்லேயும் மரபு பேர் என்னென்னா சரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரவாங்கி, முடக்குவாதம். வாதம் அதாவது முடங்க மனதளவில் முடங்க முடக்குவாதம் வரும். முடங்கி போயே இருந்தோன்னு வச்சுக்கோங்க. அதான் வேதனை, சலிப்பு, சோம்பேறித்தனம் இப்படிலாம் இருந்து வீட்டை விட்டு வெளியில் போகல, வெயிலே மேலே படலை, எப்போ பார்த்தாலும் படுத்தே கிடக்கிறது, டிவி பார்க்குறது, ஏதோ நேரத்துக்கு பசிக்காமே சாப்பிட்றது, இப்படி முடங்கிட்டே இருந்தோம்னா முடக்குவாதம் அப்படின்றது. அப்படி தான் முடங்கி போவாங்க. என்ன கேட்டால் நம்மளோட எதிரிக்கு கூட இந்த தொந்தரவு வரக்கூடாது. வந்தால் அவனையும் குணப்படுத்திடும். அப்படி வலிக்கும். எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி வலி, ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் வலிக்கும். ஆனால் இது எதனால் ஏற்பட்டதுன்றது ஒவ்வொருத்தருக்குமே உள்ளார அவங்க உணர்ந்தாங்கன்னா தெரியும். இதுக்கு நான் தான் காரணம், என்னால் தான் ஏற்பட்டுச்சு, என்னுடைய வாழ்வியல் தவறுகளால், என்னுடைய மனநிலையால் ஏற்பட்டதுன்னு கூட புரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்க ஒன்றும் ஞானியாக வேணாம், மருத்துவராக வேணாம், எதுவும் வேண்டாம். இப்போ இதை அந்த ஒழுங்குகள் இல்லாமையால் இது ஏற்பட்டது. திரும்பவும் நான் ஒழுங்கிற்குள்ளே என்னை பொருத்தி கொண்டானா அது சரியாயிடும். அவ்வளோ எளிமையானது தான். இறைவன் எல்லாத்துக்கும் தீர்வை மிக எளிமையாக தான் வைக்கிறான். அதை வேறு பக்கம் தேடுறதுல தான் இங்கே இருக்குது. அதுக்கு உடன்பட்டு அதை செய்யணும். அப்போது இங்கே நிறைய பேர்கிட்ட மனசில் இருக்கிறது என்னென்னா, இதுக்கு அந்த பேரை வச்சு சுமந்துருவாங்க, ஆர்ஏ ஃபேக்டர் அப்படின்ற. நீங்கள் எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்றது எல்லா வேத நூல்கள்லையும் இருக்குது இல்லையா? இப்போ எதை திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அதுதான் நோயாக இருந்து பின்னாடி பிணியாக மாறும். பிடித்தல் அப்படின்னு சொல்கிறது. நல்லாவே புரிஞ்சுதுங்க ஐயா. இது ஒரு விஷயமா முக்கியமாக கேட்கணுன்னா, இதற்கு இவ்வளோ மாத்திரைகள் மருத்துவ முறைகளை கையாண்டாலும் ஆங்கில மருத்துவத்தில் ஸ்டெராய்டு மருந்துகளை எடுக்கும்போது எது வழி குறையும். ஆனால் அதனால் பக்க விளைவுகள் நிறைய வருது. மருந்து சாப்பிடும்போது நல்லா இருக்குது, திரும்பவும் வருது. அதற்கு என்ன பண்ணணும்னு மக்கள் பெரும் அச்சத்தை அவங்களுக்குள்ளே இருக்குது. இதை பார்த்தீங்க? ஆமாம், இதில் அதாவது இந்த முடக்குவாதம் வரதுக்கு காரணங்கள் நம்ம ஆரம்ப கேள்விகள்லேயே பார்த்தோம் இல்லையா? அதை விட முக்கியமான ஒரு காரணம் இருக்குது, ஆழமான காரணம். இந்த காய்ச்சல் உடம்புல வரும் இல்லையா, ஜுரம் அப்படி ஃபீவர்னு சொல்கிறோம் இல்லையா, காய்ச்சல் அப்படின்னு வரும்போது அந்த காய்ச்சல் அப்படின்றது உடல் தன்னைத்தானே அற்புதமாக சீர்படுத்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் தான் காய்ச்சல். அதை
காத்திருந்து பொறுமையாக காத்திருந்து அதை தானே நலமடையும். ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் கூட ஆகட்டும். அது நிதானமாக இருந்து அப்போ அந்த காய்ச்சல் வரும்போது பாருங்கள், வாய் கசப்பு இருக்கும். வாய் கசப்பு ஏன் வருது? எதையும் வாயில் போடாத அப்படின்னு சொல்லி உடல் சொல்லுது. அந்த நேரத்துக்கு தான் ப்ரெட்டும் பாலெல்லாம் சாப்பிடுவாங்க. அது சாப்பிடக்கூடாது. உணவே உள்ளே எடுக்காது. ஏன்னா உள்ளே தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை உடல் செய்யுது. அது பேர் தான் காய்ச்சல். உள்ள ஒரு பெரிய பணி நடந்துகிட்ருக்கு, வேலை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை. அதை சுத்தப்படுத்தி ஒரு 2 நாள் 3 நாளுக்கு பிறகு தண்ணி கூட உள்ளே அனுமதிக்காது. தண்ணி தாகம் கூட எடுக்காது. காய்ச்சல் இருக்கிறவங்கள பாருங்கள், தண்ணியே குடிக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க கூட தண்ணி கொடுத்தா கூட தண்ணி கூட குடிக்காமல் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடல் செய்கிற அற்புத வேலை அது. அது காத்திருந்து அதன் பிறகு 2-3 நாளுக்கு அப்புறம் மலக்கழிவு அதிகமாக போகும், பேதி ஆகும். எல்லாம் சுத்தப்படுத்தி வெளியில் அனுப்பணும். இவங்க எல்லாத்தையுமே தடுத்துருவாங்க. காய்ச்சல் வந்த உடனே இப்போ தான் எல்லாத்துக்கும் கருவி வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா வீட்டில். பிபி செக் பண்ண, சுகர் செக் பண்ண, ஃபீவர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் எல்லாமே எடை பரிசோதனை, எல்லா கருவிகளும் வீட்டில் இருக்குது. ஜுரம் வந்தவுடனே செக் பண்ணுறது, நான் 100 தொட்டுருச்சு உடனே ஓடு அப்படின்னு ஓடி அது சிறப்பாக செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆன்டிபயோட்டிக்ன்ற பேரில் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அப்படியே உடனே தடுக்கிறது. இப்போ இது பேர் வந்து சப்ரஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். ஒரு நல்லா செயல்பட்டு இயங்கிட்டு இருக்கிற ஒரு உடலை ஒரு அதிக வீரியமான ஒரு ரசாயன மருந்தை உள்ளே கொடுத்து அதை சப்ரஸ் பண்ணும்போது இந்த தேக்கம் அடைந்த அந்த செயல்பாடுகள் எல்லா இணைப்புகளிலும் போய் தேங்கிடும். இது ஒரு மிக அடிப்படையான இந்த முடக்குவாதத்துக்கு ஒரு காரணம். இதுவும் ஒரு காரணம். இது இப்படி முடக்குவாதம் வந்தவங்க என்னை சந்திக்கிறவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட நான் கேட்குறது உண்டு. ரொம்ப ஹை ஃபீவர் வந்தப்போ இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டிங்களா? ஆமாம் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போட்டவங்களுக்கு 6 மாதமோ ஒவ்வொருத்தரோட உடலை பொறுத்து இல்லை ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு இந்த தொந்தரவுகள் வரும். வாதம் மிகுதியாகி இந்த வாத சீர்நிலை மிகுதியாயிரும். இப்படி வர்றவங்களுக்கு இப்போ இந்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள், வலி மாத்திரைகள், அதை விட ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டீராய்டு அப்படின்ற ஒரு திரவம் நம்ம உடம்புலேயே இயல்பாக சுரக்கும். சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பி என்ற ஒரு சுரப்பிலேருந்து இந்த ஸ்டீராய்டுன்ற ஒரு திரவம் சுரந்து உடலை சீர்படுத்தும். அதுக்கு உடலை அனுமதிக்கணுமே. இந்த வாதம் மிகுதி உள்ளவங்களுடைய ஒரு பொதுவாக ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். நான் கேட்குறது ஒன்று, பசிக்குமா? பசிக்கவே பசிக்காது அவங்களுக்கு. பசி மிக குறைவாக இருக்கும். ஆனால் 3 வேளையும் சாப்பிடுவாங்க. பசிக்கலனாலும் சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட சாப்பிட இன்னும் அதிகமாகும். இவங்களுக்கு விரதம் வந்து ராஜ வைத்தியம். இவங்களுக்கு அதுதான் வாதம் உடம்புக்காரங்களுக்கு ராஜ வைத்தியமே எது தெரியுங்களா? விரதம் இருக்க வைக்கிறது. விரதம் இருக்க வச்சாவே வலி குறையும். அப்போ இந்த மருந்துகள், வீரியமான மருந்துகளை கொடுக்க அந்த மருந்துகளுடைய வீரியம் இருக்கிற வரைக்கும் வலி மறைக்கப்படுது. வலி என்ற ஒரு செய்தி மூளைக்கு போகாமல் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே குணமடையலை. அப்போ மாத்திரையோடைய அந்த வேதிப்பொருட்கள் உடல்லேருந்து நீர்த்து போன பிறகு திரும்பவும் வலி வரும். இதுதான் மாத்திரை போடும்போது எனக்கு நல்லா இருக்குது, மாத்திரை விட்ட பிறகு திருப்பியும் தொந்தரவு வருது. இப்போ எவ்வளோ நாள் போடுவீங்க? அதுக்குண்டான பக்க விளைவுகளை அனுபவிக்கணும். அப்புறம் கல்லீரல் பாதிப்படையும், சிறுநீரகத்தோடைய பாதிப்பு, ரசாயன வேதிப்பொருட்கள் உள்ள மருந்துகள்லாம் எவ்வளோ நாள் எடுத்துகிட்டே இருக்க முடியும்? உடலில் அப்படி வடிவமைக்கப்படலையே. அதனால தான் மருந்துகள் எடுக்கும்போது வலி மறைக்கப்படுது, விட்டவுடனே திரும்பவும் வருது. ரொம்ப எளிமையாக இருந்தது ஐயா. நீங்கள் அந்த மருந்துகளை பற்றியும் அந்த மருந்துகள் எடுக்கக்கூடிய விளைவுகளை பற்றியும் வந்து பேசியிருந்தீங்க. இப்போது வாத மிகுதி அடைவதால் மூட்டுகளை தாண்டி வேறு ஏதாவது வந்து உறுப்புகளுக்கு வந்து அது வந்து பாதிப்பு இருக்குங்களா ஐயா? அதான் நம்ம அந்த ஏற்கனவே சொன்னபடி ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகளுடைய அகவெப்பம், உடலில் உள்ள அகவெப்பமே குறைஞ்சிரும். குறைஞ்சிருச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே, அதாவது நுரையீரல், இதயம், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரக உறுப்பு எல்லாமே வந்து ஒரு மிதமான வெப்பநிலை, ஒன்றுத்துக்கு ஒரு வெப்பநிலைக்கு. அதாவது நீர் சார்ந்த உறுப்புகள், இப்போ நீர் சார்ந்த உறுப்புகள்னால் சிறுநீரகம், காற்று சார்ந்த உறுப்புகள்னால் நுரையீரல், வெப்பம் சார்ந்த உறுப்புகள்னால் இதயம், கல்லீரல், இப்படிலாம் நம்ம பிரித்து சொல்லலாம். இப்படி எல்லாமே ஒரு மிதமான வெப்பநிலை உடலுக்குள்ளே இருக்கணும். அப்போ அகவெப்பமே குறையுது.
ம். அப்படி இல்லையா? குறையும் போது ஒட்டுமொத்த உடலோட இயக்கமே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இயங்கும். இது அதிகமா போய் தேங்குற இடம், உடலில் உள்ள இணைப்புகள். அந்த ஒவ்வொரு இணைப்புகள், மூட்டுகளுடைய இணைப்புகள்லாம் போய் இந்த வாத நீர் தேக்கமடையும். தேக்கம் அடைஞ்சு, இது நாள்பட நாள்பட இத முதல்லயே கவனிச்சு உடனே சரி பண்ணிக்கணும். சரி பண்ணாம போக போக என்ன ஆகும்னா, உறுப்பு முடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வளைஞ்சு போயிடும். ம். இந்த தேங்கின நீரு அந்த இடத்துல இன்னும் அந்த என்ன சொல்றது, உப்புகள், அந்த கால்சியம் டெபாசிட் அப்படின்லாம் சொல்லி சேர்ந்து ஒரு எலும்பு மாரியே மாறிடும். ஓ! மாறி அப்படியே விரலே வீக்கமா, அது கல்லு மாரி இருக்கும். முதல்ல ம். வீக்கமா அமுங்கும்போது அமுங்குனது, போக போக ம். நாளை விட அதுவே ஒரு எலும்பு மாரி உருவாகி, அதுக்கு பிறகு அது நிரந்தரமாயிரும். அப்படி உறுப்புகள் முடக்கமாயி வளைஞ்சு, காலு வளையும், மூட்டுகள் வளையும். இந்த இணைப்பு இருக்கு இல்லையா? கால் மூட்டு, இதுலயே தேங்கி சுத்தமா மடக்க முடியாம படுக்கிற நிலைக்கு போயிடுவாங்க. விரல்கள்லாம் வளைய ஆரம்பிக்கும். கால் விரல்கள்லாம் ஒரு பக்கமா வளையும். ஓ! அந்த அந்த அளவுக்கு போனவங்களை நலப்படுத்துவது கடினம். உறுப்பு முடங்கிருச்சுன்னா, அதை நேராக்குவதும், அதை சீர்படுத்துவதும் ரொம்ப ரொம்ப கடினம். அது பண்ண முடியாது. அதற்கு முன் உள்ள நிலை, அதான் அந்த வீக்கம். வீக்கம் வந்து வலி, வேதனை வரும்போதே முற்று முழுவதுமாக வெளிய கொண்டு வந்துரலாம். முடக்கம் ஆகுற வரைக்கும் அவங்க அத கொண்டு போயிட்டாங்க ம். அப்படின்னா, அதை சீர்படுத்தி நலமடையிறது மிக கடினம். எல்லாமே அப்படிதான். கபமே அப்படிதான். கபம் சார்ந்த இதில பார்த்தோம்னா, ஒரு உடல்ல கபம் ரொம்ப நாள் தேக்கமடையுது அப்படின்னா, எந்த மருத்துவத்திலயும் குணப்படுத்த முடியாது. ம். அந்த நிலைக்கு உடல் தன்னை குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையை உடல் தாண்டிரும். ஓகே. குணப்படுத்திக்காது. அது ம். அதன் பிறகு ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நிலைக்கு தான் போகும். இப்போ உடலுக்குன்னு ஒரு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு மணித்துளி நேரமும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய நிலையில தான் இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கு. ம். அதையும் தாண்டி மனிதர்கள் அதை ஒரு பொருட்டா இல்லாம, ஆ ஆகட்டும் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு நிலைக்கு பிணித்தல் அப்படின்னு சொல்லுவோம். பிணிஞ்சு அதுவாவே மாறிரும். அதை நலப்படுத்துவது எந்த மருந்துகளும், எந்த மருத்துவத்திலும் பண்ண முடியாது. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆரம்ப கட்ட நிலை, இடைக்கால நிலைன்னு சொல்லி. இந்த நிலையில இருக்கிற மக்களுக்கு வந்து, அவர்களுக்கான உணவு சார்ந்து வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முறை இருக்குங்களாய்யா? உணவு கண்டிப்பா. பட்டியல் மாரி. ம். அதாவது இப்ப நம்ம உடல்லயே பார்க்குறோம். வாத, பித்த, கபம். அதாவது காற்று, வெப்பம், நீர் அப்படின்னு. அதேபோல உணவுகளிலும் காற்று மிகுதி உள்ள உணவு, நீர் மிகுதி உள்ள நீர்க்காய்கள் சொல்றோம் இல்லையா? பூசணிக்காய், சுரக்காய், ம். இந்த மாரி காய்கள்லாம் நீர்க்காய்கள் சொல்லுவோம். தர்பூசணி இதெல்லாம் சொல்லுவது நீர்க்காய்கள். அம் காற்று மிகுதி உள்ள உணவுகள் அப்படின்னும்போது கிழங்கு வகைகள், அ அப்புறம் பருப்பு இந்த மாதிரியானது. வெப்பம் மிகுதி உள்ள உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிளகு, அந்த காரம் தன்மை உள்ளது, அசைவ உணவுகள்லாம் வெப்பத்த அதிகமா தூண்டக்கூடிய உணவுகள். ம். இது தீர்வு அப்படின்னும்போது, அப்ப இவங்க இந்த தன்மை நம்ம உடல் இப்படி இருக்கு அப்படின்னும்போது, வெப்ப மிகுதி உள்ள இப்ப இவங்களுக்கு இந்த மிளகு கசாயம்னே ஒண்ணு சொல்லிக் குடுப்போம். இந்த ம். குழுவிலேயே மிளகு நீர் அப்படின்ற ம். ஒரு நீர அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த மிளகுன்றது நல்ல வெப்பத்தை குடுக்கக்கூடியது. அது ம். உடனே இவங்க சூடும்பாங்க. சூடு இல்ல, வெப்பம். சூடு வேற, வெப்பம் வேற. அ அப்போ காற்று மிகுதி உள்ள உணவுகளை குறைத்துக் கொண்டு, வெப்ப மிகுதி உள்ள உணவுகளை எடுக்கும்போது, அதுபோல புறப்பூச்சு அதாவது இவங்க இப்படி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, வாழ்வியல்லயே நான் சொல்றேன். உணவு சொல்றேன் இல்லையா? பட்டியலா சொன்னா நெறையா சொல்லலாம். அதேபோல வாழ்வியல்ல பார்த்தீங்கன்னா, இந்த முடக்குவாதம் பிரச்சனை உள்ளவங்க, ஆர்யா ஃபேக்டர் உள்ளவங்கலாம் எப்ப பார்த்தாலும் சுடு தண்ணி தான் ம். குளிக்கிறது. சுடு தண்ணியில குளிக்கும்போது ஏதோ வலி குறைஞ்சா மாரி தெரியும். குளிச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே எந்திரிச்சே அவங்க நடக்க முடியாது. போய் படுக்க போயிருவாங்க. உடலுடைய தன்மை என்ன? நான் அப்ப சொன்னேன் இல்லையா? ஒரு குளிர்சாதன பெட்டி மாரி நெனச்சுக்கோங்க. வெளியில சூடா இருக்கும். உள்ள குளிர்ச்சியா இருக்கும். இப்போ உள்ள குளிர்ச்சியா இருக்கு. இவங்க வெளியிலேருந்து சூட குடுத்தாங்கன்னா, உடல் என்ன பண்ணும்னா, உள்ள குளிர்ச்சியா மாத்திரும். உடலுடைய தன்மையே அதான். நம்ம சூட குடுத்தோம்னா, உள்ள குளிர்ச்சியா மாத்தும். குளிர்ச்சிய குடுத்தோம்னா, சூடா மாத்தும். இவங்களுக்கு உள்ளுக்குள்ள சூடு தான் வேணும்.
அப்போது இவங்க பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். அதைத்தான் நம்ம வழி நடத்துகிறோம். இங்கே என்ன சந்திக்க வரவங்கள்ட்டெல்லாம் சொல்லும்போது, ஐயோ இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்களே சுடு தண்ணியில் தான் எப்பவும் குளிக்கணும்னு. இது வரைக்கும் நலமடையிலையே. அதுக்காலையில் குளிங்க, 5:30 குளிங்க, மாலை வேளை ஒரு வேளை குளிங்க, 2 வேளை குளிங்க. அப்போ வெளியிலேருந்து குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது உடல் வெப்பத்தை அதிகப்படுத்தும். உடலுக்குள்ளே வெப்பம் தானே இங்கே வேணும். அப்போ அதை அதிகப்படுத்தி உள்ளே கொடுக்கும்போது அந்த வழியில், அதாவது இது தீர்வு நான் சொல்கிறது. சுடுதண்ணியில் குளிக்கிறது தீர்வு இல்லை, அது தற்காலிக ஒரு ரெமெடி மாதிரி தெரியும் ஒரு முறை அந்த மாதிரி. அதனால் உணவில் நம்ம வாத மிகுதி உள்ளவங்க வெப்ப மிகுதி உள்ள உணவுகளை பார்த்து நம்ம வழி நடத்துகிறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம இந்த காணொலியோட இறுதி கேள்வி இருக்குங்க. இந்த வாத சீர்மை திட்டத்தில் என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது, பிறகு இதில் யாரெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது? இது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கி உள்ள மனிதர்கள் நிறைய பேருக்கு வாத மிகுதி. இன்றைக்கி வாத மிகுதியான உடல்கள் தான் அதிகம். இல்லை யார் வேணாலும் இந்த குழுவில் இணைஞ்சு பயணிக்கலாம். நம்ம எல்லா குழுக்களையுமே நம்ம கற்றுக் கொடுக்கறது என்ன, உடலை பற்றியான ஒரு புரிதல், அதுதான் முக்கியம். அந்த புரிதலோடு சேர்ந்து வாழ்வியல் ஒழுங்குகள். நான் சொல்கிறது எதுவுமே புதுசு கிடையாது, ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையை தான், தொலைச்சதை திருப்பி வாழணும். வாழ்வியல் ஒழுங்குகள், உணவு ஒழுங்குகள், பொருந்தும் உணவு, பொருந்தா உணவு, இதை கற்றுப்பாங்க. அப்புறம் உடல் ஒழுங்கு, உடல் இயக்கம். இதில் உடல் இயக்கம் ரொம்ப அடிப்படை. உடற்பயிற்சிகள் செய்யணும் கண்டிப்பாக, இது ரொம்ப வலியுறுத்தப்படும். ஏன்னா உடல் இயங்கினா தான் உடலில் வெப்பம் சுழற்சிக்கு வரும், அகவெப்பம் சீர்நிலைக்கு வரும். அப்போ அந்த அகவெப்பத்தை சீர்நிலைப்படுத்துவதற்கும் அது ஒரு சுழற்சியில் வருது. அதாவது நிணநீர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொன்னால் லிம்பாத்திக் சிஸ்டம் அப்படின்னுவாங்க. இது தொய்வு அடைஞ்சதுனா தான் இந்த பிரச்சனை அதிகமாகும். அப்போது உடற்பயிற்சி தினமும் இவங்க எளிமையாக செஞ்சுக்கிற மாதிரியான பயிற்சிகள் தான் நம்ம வடிவமைச்சு கொடுக்குறோம். இந்த பயிற்சிகளில் உடல் எல்லா இணைப்புகளும் இயக்கும் போது 9 ஜாயின்ட்ஸ் 9 இணைப்புகளையும் அவங்க இயக்கிற மாதிரியான பயிற்சிகளை நம்ம கொடுக்குறோம். உட்காந்தே செய்கிறது தான். ரொம்ப எந்த வயசு உள்ளவங்களும் செய்யலாம். ரொம்ப எளிமையானது தான் எப்போ வலிமையானதாக இருக்கும். அதன் மாதிரி இது வடிவமைச்சு கொடுத்துருக்கு. அந்த பயிற்சிகளை தினமும் செய்ய செய்ய அந்த இணைப்புகள் ஒவ்வொன்றிலும் தேங்கி இருக்கக்கூடிய வாத நீர் வேர்வையாக சிறுநீராக வெளியில் போக ஆரம்பிச்சு. அது நீர் தேக்கம் வெளியில் போகும் இல்லையா, தேக்கம் வெளியில் போச்சுன்னா நலமடைகிறது தானே, இதை கற்றுப்பாங்க. அப்புறம் மனம், எப்போ பார்த்தாலும் வலி வேதனையிலேயே தேங்கி இருக்காமல் கண்ணை மூடி, அதாவது நம்ம மரபு மருத்துவத்தில் 3 விஷயங்கள் அழகாக சொல்லுவாங்க. மணி, மருந்து, மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மணின்னா என்ன அப்படின்னா, ஒரு வைத்தியர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க, இதை இந்த நேரத்தில் இந்த காலத்தில் சாப்பிடுங்க அப்படின்னு. காலம் அப்படின்னா அந்த காலை வேலையா, மதியமா, அந்தியா, இரவா அப்படின்றது. ஏன்னா அண்டத்தில் உள்ளதான் பிண்டம்ன்றது. இந்த ஒவ்வொரு இந்த நிலைகள், காலநிலைகள் மாறும்போது உடலுடைய தன்மையே மாறும். அந்த நேரத்தில் அந்த மருந்தை சாப்பிடணும், இதுதான் மணி. அப்புறம் மருந்து அப்படின்றது, மருந்துன்றது குருமார்களும் ஆசான்களும் உணர்த்திய அந்த சொல்லேருந்து நான் சொல்கிறேன். விரிவின் செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விரிவானது ஒன்று, செறிவாக சின்னதாக இருக்கும், அதான் மருந்து. அது உள்ளே போனோன்னு விரிவாக செயல்படும், உடல் முழுவதும் பரவி விரிவாக செயல்படும். விரிவான ஒன்று செறிவாக நமக்கு கிடைக்கும் சின்னதாக, அதை உள்ளே கொடுத்தோன்னே அது உள்ளே போய் செறிவாக செயலாக்கம் பண்ணும். இது மருந்து. நம்ம மரபு மருத்துவத்தில் எத்தனை நாளைக்கு மருந்து கொடுப்பாங்க? குறைஞ்சது 3 நாள், அதிகப்படியாக போனால் 8 நாள், அதை விட அதிகமாக போனால் 21 நாள், அதை விட அதிகமாக போனால் 48 நாள். ஒரு மண்டலம் தான். இதுக்கு மேலே மருந்து கிடையாது. இதுக்கு மேலே அந்த நபருக்கு மருந்து கொடுக்குற மாதிரியாக இருந்ததுன்னா அவர் கொடுக்க மாட்டார். இவருக்கு விரும்புகிறதெல்லாம் கொடுங்க, அவர் சாப்பிட்டு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். இதுதான் மரபு மருத்துவத்தில் கொடுத்த மருந்துகள். இவ்வளோ தான் கால அளவு. அதான் மணி, மருந்து. அடுத்து மந்திரம்னா என்ன அப்படின்னா, ஒரு உடல் நோய்வாய்ப்பட்டவரோ அந்த நலம் குன்றியவர் இதை எடுக்கும்போது அவருக்குள் ஆழமாக எனக்கு ஏற்பட்ட இந்த உடல்நல சீர்கேடை இந்த மருந்துகளை கொண்டு எடுத்துக்கொண்டு இதற்கேற்ற உணவு முறைகளை எடுத்துக்கொண்டு நான் முழுவதுமாக நலமடைவேன்ற ஆழ்ந்த விருப்பம், அதான் மந்திரம்.
நலமடையணும்னு நினைக்கிறது தான் மந்திரம். இங்கே இப்போ உள்ள மனிதர்களோட மனநிலை என்ன இருக்குது, இப்போ இந்த சமகால சூழ்நிலையில் உள்ள ஒரு இடர்பாடு வந்தால் இவங்க முதல்ல போய் தேடுறது கூகுளில் தான். நெட்டில் போய் கூகுளில் இந்த சிம்டம், இது என்னென்ன பாதிப்புகளை கொடுக்கும், இதுக்கு சைடு எஃபெக்ட் என்ன, எல்லாம் இது ஒன்று வந்தபோதே இவங்க டாக்டர் ஆயிடுறாங்க. அதை பற்றியான நிறைய அறிதல்களை உள்ள எடுத்துக்கிறாங்களா, அப்போ அது மேலே ஐயம் தானே வரும். அப்போ இவங்க கொஞ்சம் உடல் முன்னேற்றம் அடையும் போது கூட அதை நம்ப மாட்டாங்க. இன்னும் முழுமையாக இது க்யூர் ஆகலையே, இது வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுருமோ. இதுவும் மந்திரம் தான், ஆனால் இது மைனஸ், அது ப்ளஸ். நான் முற்றும் முழுவதுமாக நலமடைவேன்ற ஆழ்ந்த விருப்பத்தை வைக்கிறாங்க இல்லையா, அந்த விருப்பத்தை எடுக்கும்போதே உடல் நலமடைய துவங்கிடும். எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். அப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இப்படி ஆகிடுமோ, இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நினச்சா அப்படிதான். இதுதான் அந்த மந்திரம் அப்படின்றது அழகான நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க. மணி, மருந்து, மந்திரம், இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. இந்த காணொளியின் மூலமாக மனிதர்களோட உடல் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் சார்ந்து, குறிப்பாக வந்து இப்போ இருக்கிற நவீன கால முறையில் எவ்வகையான வந்து கழிப்பறையின் மூலமா மனிதர்களுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தும், ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்களை வந்து தொட்டு காட்டி பேசியிருந்தீங்க. பெண்களுக்கான இதில் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைகிறாங்க, அவங்களுக்கான ஒரு நெறிமுறைகள் மற்றும் இந்த வாத சீர்மை திட்டத்தின் மூலயமா யாரெல்லாம் பயனடைவாங்கன்றதை வந்து ரொம்ப எளிமையாகவும் பார்வையாளர்களுக்கு வந்து விளக்கி சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. நன்றியும் பேரன்பு. நன்றி 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 சந்தோஷ்.